பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை காப்பாற்றினார். அவர் இன்னமும் நம்மை காப்பாற்றுவார். ஆமென். நாம் ஜெபித்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஆபிரகாமுக்கு சொன்ன உம்முடைய ஆசீர்வாதத்தின்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நான் உன் பெயரை பெருமைப்படுத்தி நான் உன்மேல் பிரியமாயிருப்பேன் என்று சொன்ன நம்முடைய பரிசுத்த வார்த்தை நம்முடைய ஜனங்கள் எல்லாருக்கும் நிறைவேறட்டும். ஆண்டவரே, வரும் காலங்களிலே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து நீர் பெருகவே பெருக பண்ணுவீராக. சோர்வுகள் பலவீனங்கள் மாறட்டும். ஆண்டவரே, வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. உடைய அதிசய செயல்கள் உடைய ஜனங்களுடைய வீட்டிலே நடைபெறட்டும். ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை பெறா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா? இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? கர்த்தர் உங்களுக்கு எனக்கு மனம் இறங்குவார். ஆமென். புது வாழ்க்கை தந்து புது பாதையை திறப்பார். இரட்டத்தினையான நன்மை வரும். என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும்
ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா, எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா, என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது, என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, என்மேரமும் நண்பனாய் மாற்றியதா, என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாய் மாற்றியதா, என் உள்ளமே ஆஹா என் தேவனை, ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே, என் உள்ளமே ஆஹா என் தேவனை, ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே, என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது, என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது, என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது, என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. ஹல்லேலூயா. எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார், வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார், புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே
தலைமுறை தோறும். இந்த பூமியிலே கர்த்தருடைய சட்டைகள் தான் நமக்கு அடைக்கலாம். ஆமென். அவருடைய பாதத்திலே வந்து அடைக்கலம் புகுவா. இந்த உலகம் பொல்லாத உலகம், கொடிய வியாதிகளுக்கும் பஞ்சங்களுக்கும் நம்மை அழைத்து செல்லும். புகலிடமா இயேசு கிறிஸ்துவினிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார். உலகமும் பூமியும் தோன்று முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே. வானம் பூமி உண்டாகுவதற்கு முன்பாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய வல்லமையினால் ஆமென் இந்த பூமியை சிருஷ்டித்தார். சகலத்திற்கும் முன்னான தேவன் அவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே. நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார். ஹல்லேலூயா. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்குகிற தேவன் உன்னையும் மகிழ்ச்சியாக்குவார். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் காலைதோறும் கலிகூர்ந்து மகிழும்படி
மகிழ்ச்சியாக்கும் கிருபையினார். நாட்களை என்னும் அறிவை தாரும், நாட்களை என்னும் அறிவை தாரும், ஞானம் நிறைந்த இதயம் தாரும். பிரியமானவர்களே, ஆண்டுடைய வருகை சமீபமாயிருக்கிறபடினா ஆமென். நீங்கள் நாட்களை என்னும் காலம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் எண்ணக்கூடிய நாட்களே உண்டு பிரியமானவர்களே. இந்த நாளிலாயிலும் உங்கள் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை செய்யும்படி உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை பெரிய ஜாதிக்கு உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். நாட்களை என்னும் அறிவை தாரும், ஞானம் நிறைந்த இதயம் தாரும், நல்லவரே வல்லவரே நன்றியையா. நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார். வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார். திருப்தியாக்கும் கிருபையினார். திருப்தியாக்கும் கிருபையினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரை நாம் துதித்தோம். ஒரு ஆண்டவரை தியானித்து கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய வேதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். தேவனாய கர்த்தர் உங்களை வாழ வைக்கிறவர். ஆமென். இந்த உலகத்தின் பாடுகளுக்கும் இந்த உலகத்தின் வியாதிகளுக்கும் பயப்படாதிருங்க. தேவன் புதிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனால் ஆசீர்வாதம் பெறும் குடும்பம் என்கிற தலைப்பின் கீழாய் தேவன் ஆசீர்வதித்த குடும்பத்தாரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ வார்த்தையை கவனித்து நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவருடைய பரிசுத்த வேதம், பரிசுத்த வார்த்தைகள் நிச்சயமாய் நம்முடைய குடும்பத்தை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். ஆமென். ஒருவேளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுவார் என்று சொன்னார், நீங்கள் உங்களை முழுவதுமாய் இயேசுவின் பாதத்தில் அர்ப்பணியுங்கள், உங்கள் வாழ்க்கை சிறந்திருக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆமென். உங்களை பெற்ற உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையிலே நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் ஒரே ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். அவன் பெயர் ஆபிரகாம்.
ஹல்லேலூயா. அவனோடு பேசினார், அவனுக்கு தம்முடைய திட்டங்களை சொன்னார். தரிசனங்களிலும் சொப்பனங்களிலும் இருதயத்தின் ஆழங்களிலும் முகமுகமாயும் தேவன் மனுஷனோடு பேசின அந்த காலத்தில் ஆபிரகாம் என்கிறதான ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டு அவனை அழைத்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் ஒருவனாய் இருக்கும் பொழுது அவனை அழைத்தார். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த ஆபிரகாமின் வாழ்க்கையை நீங்களும் நானும் பார்ப்போம் என்று சொன்னால், அவன் தன்னுடைய நாட்களிலே குழந்தை இல்லாமல் இருந்தார். அவருடைய மனைவியின் பெயர் சாரா. பிள்ளை இல்லாதிருந்தார்கள். ஆமே. சுற்றார் உறவினர்கள், அவன் இருந்த ஊரிலே இருந்த அத்தனை பேரும் அவனை எத்தனையோ வசை மொழிகளை சொல்லி ஹல்லேலூயா அவனையும் அவன் மனைவியையும் அவமானப்படுத்தி இருப்பார்கள். மிகுந்த உபத்திரவ காலங்களிலே, மிகுந்த வேதனையான நாட்களிலே இயேசு அவனை அழைத்தார். ஹல்லேலூயா. அவனை அழைத்த தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அன்புக்குரியவர்களே, நீங்களும் கூட இப்படிப்பட்ட நிலையில இருக்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். ஆமென். மனிதன் சோர்ந்து போகும் நேரத்திலும், மனிதன் ஹல்லேலூயா எல்லா வாய்ப்பையும் இழந்த நேரத்திலும், எல்லா நன்மைகளை இழந்த நேரத்தில் இயேசு வருவார் உன்னை ஆசீர்வதிக்கும்படி. அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே புது வழி திறக்கும், புது கிருபைகள் பெருகும், புதிய பாதைகளை நாம் அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது அவன் தனி மனிதனாய் இருந்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொன்னார், உன் வீட்டை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் ஜனத்தை விட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு நீ போ. நான் அங்கே உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி, ஆமென், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ போ என்று சொன்னார். அப்பொழுது புறப்பட்டான் தேவ பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை. அவன் புறப்படும் பொழுது அவன் தகப்பனாரும் வந்து விட்டார். அவருக்கு மற்ற பிள்ளைகளும் இருந்தார்கள். ஆனாலும் இந்த ஆபிரகாம் தான் நமக்கு கடைசி வரைக்கும் சாப்பாடு கொடுப்பான், இவன் தான் அன்புள்ளவன் என்று சொல்லி அவனோடு கூட சேர்ந்து வந்தார். அவருடைய மனைவி சாராள் வந்தார். அவருடைய சகோதரர்களிலே ஒருவன் லோத்து என்கிற ஒரு மனுஷனும் அவன் குடும்பத்தாரும் வந்தார். இப்படி ஆபிரகாம் புறப்பட்டு வந்தான். வரும் பொழுது அந்த கர்த்தர் சொன்ன இடத்திற்கு வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாயிருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கவனித்து நடக்கும்படி நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியாக்கி உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். ஆமென். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் பயப்படும்படி, கீழ்ப்படியும்படி இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேவன் பரிசுத்தராயிருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நாம் உண்மையில் உள்ளவர்களாய் இராதிருந்தாலும் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் வேறு இடத்திற்கு போகும்படி அழைத்த பொழுது அவன் வந்தான். பிரியமானவர்களே, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற எந்த ஒரு மனுஷனும் ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். அப்படியாக இந்த மனுஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனுஷனாயிருந்தார். இரண்டாவது விசுவாசித்தான். பிரியமானவர்களே, என்னை அழைக்கிற தேவன் பெரியவர், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் சர்வ வல்லவர்,
அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரை நம்பி நான் போவேன் என்று சொல்லி அவர் அழைத்த பொழுது விசுவாசித்து வந்தான். வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, காணக்கூடாததை விசுவாசித்தார். ஆமென். அவன் ஒவ்வொரு நேரமும் விசுவாசித்து தேவனுடைய பரிசுத்த கிருபையினால் வல்லவனானான். விசுவாசத்து. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற மனுஷன் பாக்கியவான். விசுவாசிக்கிற மனுஷனால் எல்லாம் கூடும். விசுவாசத்தினாலே எல்லாம் கூடும். பிரியமானவர்களே, அப்படி போல இந்த மனுஷன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு வந்தான். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கை, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தேவனே அவர்கள் வீட்டின் தலைவராய் இருந்து அவர்களை வழிநடத்துவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மையினால் அவர்களை நிரப்புவார். அதிசயங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்களும் கூட தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படியும்படி உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். இரண்டாவதாக பிரியமானவர்களே, அவன் கணவன் மனைவி 2 பேரும் நல்ல புரிதல் உள்ளவர்களாய் இருந்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் 2 பேரும் நல்ல புரிந்து கொள்ளுகிறவர்களாய் இருந்தார். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள். அவன் மனைவி சாராள் என்ன புரிந்து கொண்டிருப்பார்? இவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர், ஆண்டுடைய வார்த்தைக்காக தன்னை அர்ப்பணித்தவர், கர்த்தர் சொன்னதை செய்யும்படி புறப்பட்டு வந்தவர். ஹல்லேலூயா. ஆகையினாலே நான் அவரை நேசிப்பேன், ஆகையினாலே நான் அவர் மேல் அன்பாய் இருப்பேன், ஆகையினாலே அவர் சொல்லுகிறதையெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி ஒரு புரிந்து கொள்ளுதல் அவளுக்கு இருந்தது. பிரியமானவர், அதே போல ஆபிரகாமும் அவளை புரிந்து வைத்திருந்தார். ஆமென். எந்த ஊருக்கு போகிறோம்னு தெரியல, அங்க எப்படி இருக்குன்னு தெரியாது, யாரு இருப்பாங்கன்னு தெரியாது, சொந்த பந்தங்கள் இல்லை, எல்லாரை விட்டு பிரிந்து போகும்படி கூப்பிடுகிறாரே, நான் இவரை நம்பி போகலாமா என்று சொல்லி யோசிக்காமல், ஆமென், நான் கணவனோடு எப்பொழுதும் இருப்பேன் என்று அவள் அவனோடு கூட வந்தாள். பிரியமானவர்களே, ஆமென். அவன் எப்பொழுதெல்லாம் அவனிடத்திலே கேட்கிறானோ அப்பொழுதெல்லாம் ஆமென் நன்மைகளை செய்தார். ஒரு முறை தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா அவன் வீட்டுக்கு வந்தார். அப்பொழுது ஓடி போய் சாராள் இடத்துல சொன்னாள், தூதர்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நீ சீக்கிரமாய் சமைத்து ஹல்லேலூயா அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். உடனே சாராள் கீழ்ப்படிந்து அத்தனை 3 பேர் வந்திருந்தார், அத்தனை பேருக்கும் சமைச்சு ஹல்லேலூயா ருசியுள்ள பதார்த்தங்களாய் பல விதமான டிஷஸ் செய்து ஆமென் அவளுக்கு கொடுத்து அனுப்பினாள். பிரியமான ஹல்லேலூயா. ஆமென். கணவன் மனைவிக்குள்ளே புரிதல் இருந்தது, அண்டர்ஸ்டாண்டிங். ஹல்லேலூயா. யாருக்காக வந்திருக்கிறோம், எதற்காக இருக்கிறோம், எதற்காக வேலை செய்கிறோம் என்கிற புரிதல் அவளுக்கு இருந்தது. பிரியமானது. ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்படி ஒருவரை ஒருவர் கனப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். எத்தனையோ முறை சாராளுக்கு மிக கடுமையான சோதனைகள் வந்தது. அப்பொழுதெல்லாம் ஆபிரகாமுடைய பேச்சை கேட்டு ஆமென் நடந்து கொண்டார். அதே போல் பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாமும் ஆமென் இந்த சாராளும் இணை பிரியாதிருந்தார்கள். எத்தனையோ சூழ்நிலைகளிலே சாராள் மிகவும் கடின கோபம் கொண்டாள் ஆபிரகாம் மேல். ஹல்லேலூயா. ஒரு முறை அவன் வீட்டில் அடிமை பெண்ணாயிருந்த ஒரு பெண் ஹல்லேலூயா சாராளை மிகவும் கேவலமாய் நடத்தினார், எஜமானியை மிகவும் வேதனைப்படுத்தினார். அப்பொழுது சாராள் வந்து சொன்னார், இவளை வீட்டை விட்டு துரத்தி விடுங்கள், இவள் என்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறாள், இவள் இருக்கவே கூடாது என்று சொல்லி சொன்னார்.
அந்த நேரத்தில் தானே பிரியமானவர்களே, அந்த அடிமை பெண் ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டிருந்தாள். இந்த சாராளே கொடுத்திருந்தாள். நமக்கு சந்ததி இல்லை, ஆகையினாலே இந்த அடிமை பெண்ணை சேர்ந்து நீர் பிள்ளை பெற்று கொடும் என்று சொல்லி அவள்தான் கொடுத்து விட்டாள். அவளே இன்றைக்கு குழந்தை பிறந்த பிற்பாடு அவமானப்படுத்தப்பட்டபடியினால், ஒரு அடிமை பெண் வேதனைப்படுத்தினதினால் இவளை அனுப்பிவிடும் என்று சொன்ன பொழுது, ஆமென், ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாராளுடைய பேச்சை கேட்டான். ஹல்லேலூயா. கேட்டு குழந்தையையும் அந்த பெண்ணையும் அனுப்பிவிட்டான். பிரியமானவர்களே, எத்தனை பெரிய அன்பு! ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒருவேளை இருந்திருப்பார்கள் என்று சொன்னால், உலகத்தாரா இருந்திருப்பான் என்று சொன்னால், அவன் கேட்டிருப்பான், உனக்கு ஏதாவது மண்டையில மூளை இருக்கிறதா? ஒரு பச்சை பிள்ளையையும் ஒரு பச்சை வாலிப பெண்ணையும் அனுப்பிவிடு என்று சொல்லுகிறாயே, உனக்கு ஏதாவது மனசாட்சி இருக்கிறதா என்று அவன் கேட்டிருப்பான். அவன் தன்னுடைய மனைவியை மிகவும் நேசித்தபடியினான், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாய் இருந்தபடியினான், அவள் சொன்னவுடனே ஹல்லேலூயா, அந்த குழந்தையையும் அவளையும் அனுப்பிவிட்டான். பிரியமான, கொஞ்சம் கூட பாரபட்சம் இல்லை. ஆமென். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதே தேவ மனுஷனுடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். பாரபட்சங்கள், பாவம் பார்க்கிறது தேவனுக்கு பிரியம் இல்லை. இரக்கப்படுவது, ஆமென், தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களுக்கு இரக்கப்படுவது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. அங்கே பிரியமானவர்களே, ஒருவரை ஒருவர் புரிந்து வைத்திருந்தார்கள். எத்தனையோ முறை சாராள் ஆபிரகாமிடத்தில் கோபப்பட்டிருக்கிறார். எத்தனையோ முறை ஆபிரகாம் சாராளை அவமானப்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்கல, ஒருவரை ஒருவர் விட்டு பிரியல. ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், அவர்கள் ரெண்டு பேரும் கர்த்தரை அறிந்து அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவர். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் மகனோடும் தன் பேரப்பிள்ளைகளோடும் தேவன் கட்டி உண்டாக்கின பரம வீட்டிற்காக காத்திருந்து இந்த உலகத்திலே கூடாரத்திலே குடியிருந்தார்கள். அவன் எப்பொழுதும் அந்த பரம உலகத்தையே, பரம வீட்டையே நம்பியிருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, அவன் சீமானாயிருந்தான். அவன் பெரிய ஆசீர்வாதமாய் பூமி தாங்கக்கூடாத அளவிற்கு அவன் ஐஸ்வர்யம் அவனுக்கு இருந்தது. பிரியமானவர்களே, அப்பொழுதும் கூட அவன் தேவன் கட்டி உண்டாக்கின இந்த பரம தேசத்தையே நாடினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இவர்கள் ஒரு நல்ல குடும்பத்தை நடத்த அறிந்திருந்தார்கள். காரணம், தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, இப்பொழுதும் கூட அந்த குடும்பத்தார், ஆமென், தேவனை தொழுது கொண்டார்கள். அவர்கள் நல்ல முறையிலே வாழ்வதற்கு, ஹல்லேலூயா, சாபம் இல்லாமல் வாழ்வதற்கு, பாவம் இல்லாமல் வாழ்வதற்கு முக்கியமான காரணம், அவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 33வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒரு தோப்பை தெரிந்து கொண்டு அதிலே பலிபீடம் கட்டி அங்கே தேவனை தொழுது கொண்டான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் உண்டு, எத்தனையோ மகான்கள் உண்டு, எத்தனையோ நல்லவர்கள் உண்டு. ஆனால் ஒருவருக்கும் பரிசுத்தர் என்கிற பெயர் கொடுக்க முடியாது. பிரியமானவர்கள், எந்த தெய்வத்துக்கும் கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் எந்த தெய்வத்திற்கும் பரிசுத்தர் என்கிற பெயர் இல்லை. இந்த உலகமே பரிசுத்தர் என்று கூப்பிடுகிற ஒரே பேர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா.
நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த தெய்வனை தொழுது கொள்ளும்படி அங்கே ஆபிரகாம் ஒரு பெரிய பலிபீடம் கட்டி அங்கே குடும்பமாய் தொழுது கொண்டார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குடும்பமாய் தொழுது கொள்ளும்படி நீங்கள் ஒரு பொருத்தனை செய்து கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி தேவ மனுஷர்கள் கர்த்தரை சேவித்து அற்புதங்களை பெற்றார்கள். அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு காரணம் அவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். யாரெல்லாம் தேவனை தொழுது கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணினான் பிரியமானவன். அவன் ஜெபம் பண்ணுகிற மனுஷனாய் இருந்தான். ஆகையினாலே அவன் குடும்பம் மிக ஆசீர்வாதமாயிருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட ஆமென். வீட்டில் இருக்கிற கணவன் ஜெபிக்கிறவனாயிருக்கும், தகப்பன் ஜெபிக்கிறவனாயிருக்கும் பொழுது பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பார். தாயார் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பார். ஹல்லேலூயா. கணவன் குடிகாரனாய் இருப்பான் என்று சொன்னார். இந்த பிள்ளைகள் எல்லாம் குடிகாரர்களாய் மாறி போகிறார். ஆமென். அவன் வீட்டிற்குள்ளே வரும் பொழுது எல்லாரும் நடுங்கி திகைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாவத்தை செய்ய தூண்டுகிற ஆவி அந்த குடும்பத்தை முழுவதையும் பிடித்துக் கொள்கிறது பிரியமானவர்கள். அதே போல மனைவி ஜெபிக்கிறவளாய் இருக்க வேண்டும். ஆமென். அவள் சண்டைக்காரியாய் இருப்பாய் என்று சொன்னார். அந்த வீட்டிலே குடியிருக்க முடியாது பிரியம். வேதம் சொல்லுகிறது, சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டிலே குடியிருக்கிறதை பார்க்கிறோம். வீட்டின் ஒரு மூலையிலே ஆமென் இருந்து கொள்வது எத்தனை பாக்கியம். சண்டைக்காரியோடு வீட்டிலே இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எதற்கெடுத்தாலும் சண்டை. பெற்றோர்கள் போடுகிற சண்டை பிள்ளைகளுக்கு மிகுந்த மனவேதனையை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கணவன் மனைவி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். கர்த்தரை நம்பி அவர் மேல் பாரத்தை வைத்து அவரே உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது அவன் ஜெபிக்கிறவனாய். ஆமென் சொல்லுங்க. அவன் அடிக்கிறவனாய் இல்லை. ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய குடும்பத்தை அவமானப்படுத்துகிறவனாய் இல்லை. இன்றைக்கு அநேகர் தங்கள் குடும்பங்களை அவமானப்படுத்துகிறார். அப்படி இல்லை. தன் பிள்ளையை தேவனுக்கு பயப்படுகிறவனாய் வளர்க்கிற ஒரு தகப்பனாய் இருந்தார். ஆமென். பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்த்தெடுக்கும்படி நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பிரியமானவர்களே, ஒரு மிஷனரி, அவர் பெயர் சரியா எனக்கு தெரியவில்லை. அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட 19 பிள்ளைகள். ஆமென். அந்த 19 பிள்ளைகளையும் ஹல்லேலூயா அந்த தாயார் வளர்த்து எடுத்தார்கள். கடைசி பையன்தான் ஜான் வெஸ்லி என்று நினைக்கிறேன் பிரியமானவர்களே. அந்த கடைசி பையனை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் தலைமையில் கையை சேர்ந்து தாயார் ஜெபிப்பார்கள். இந்த கடைசி குழந்தை அவன் தாயின் பக்கத்தில் இருக்கிற அப்படின்னாலே ஒவ்வொருக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார். கடைசியில் அந்த குழந்தையின் மேல் கையை வைத்து கண்ணீரோடு ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. பின் நாட்களில் அவர் தேசத்திற்கு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த தேவ மனுஷனாயிருந்தார். அவர் சொன்னார், என் தாயார் கண்ணீர் விட்டு இந்த ஜான் வெஸ்லி ஆசீர்வதி ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தார்கள். அவருடைய கண்ணீரின் ஜெபம்தான் இன்றைக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். பிரியமான தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு ஆமென் முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோம். தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு ஆமென் தவறுகளை கற்றுக் கொடுக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. அன்புக்குரியவர்களே, தகப்பன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் மகன் இருப்பான். தாய் எப்படி இருக்கிறாளோ அப்படித்தான் மகள் இருப்பான். ஹல்லேலூயா. உலகத்திலே பழமொழிகள் உண்டு. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. ஆமென். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஜாக்கிரதையாய் கையாள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்ன செய்ய வேண்டும்?
தேவாதி தேவனிடத்திலே அவர்களை கொண்டு வந்து அர்ப்பணித்து விடுங்கள். கர்த்தர் அவர்களை நடத்துவார். இங்கே ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கை தேவன் நேசித்தார். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு மிகுந்த பயபக்தி உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தேசத்திலே விதை விதைத்தான், ஒன்று கூட பழுதில்லை, 100 மடங்கு அறுவடை செய்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிற குடும்பமாய் உங்கள் குடும்பத்தை மாற்றுங்கள். ஆராதிக்கிற குடும்பமாய் மாற்றுங்கள். எப்பொழுதும் சண்டை பிடிக்கிறவர்களாய், எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுகிறவர்களாய் மாறி போகாது. சந்தேகம் அது ஒரு பொல்லாத வியாதி. கொரோனாவை விட பயங்கரமானது சந்தேகம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற மனுஷன் சந்தேகப்பட மாட்டான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைங்க. அது மாத்திரமல்ல, தேவ பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ஆமென். இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கும்படி ஆமென் உங்கள் பொருட்களினால் ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்க தாங்குங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறபடியினால் ஆபிரகாம் அவன் காலத்திலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தான். பிரியமானவர், நான் ஒரு சம்பவத்தை ஆமென் வாசித்தேன். ஒரு பேஸ்ட் விற்கிற ஒரு மனுஷன், அவன் ஒரு வீட்டிற்குள்ளே வீட்டு வேலை செய்யும்படியாய் போனான். பிரியமானவர், அது பேஸ்ட் கம்பெனியுடைய முதலாளியின் வீடு. அவன் அப்படியாக அங்க வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஓனர் இந்த கம்பெனிக்கு இவனை வேலைக்கு அனுப்பினார். அப்பொழுது அவர்கள் வீட்டுக்கும் வேலை செய்வாராம், கம்பெனிக்கும் வேலை செய்வார். அந்த வீட்டு ஓனர் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார். பேஸ்ட் ஓனர் எப்பொழுதும் ஜெபிப்பார்களாம். இவரையும் கூட்டு வைத்து ஜெபிப்பார்களாம். ஆலயத்திற்கு போகும்போதெல்லாம் இந்த மனுஷனையும் அழைத்து கொண்டு போவார்கள். இப்படியாக இருக்கும் பொழுது இந்த வேலைக்கு சென்ற அந்த பையன் நல்ல ஒரு விசுவாசியாய் தேவனுக்கு பயப்படுவனாய் மாறிப்போம். ஆலயத்திலே காணிக்கை கொடுக்கிற பழக்கத்தை அந்த குடும்பத்தார் இவனுக்கு கற்றுக் கொடுத்தார். இவனுக்கு வருகிற 10 ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு, அதிலே 1 ரூபாயை கர்த்தருக்கென்று அவன் சேர்த்து வைத்து கொண்டு போய் செலுத்தினானாம். பிரியமான ஹல்லேலூயா. ஒரு நாள் அந்த கம்பெனியில இருக்கிற எல்லா வேலைகளையும் அவன் அழகாய் கற்றுக்கொண்டு அவன் தன்னுடைய முதலாளியிடத்தில் சொன்னா, நானும் ஒரு கம்பெனி வைக்க போகிறேன் என்று சொன்ன. அவர் தாராளமாய் நீ வைத்துக்கொள் என்று சொல்லி உதவி செய்தார். ஆமென். அவர் அந்த பேஸ்ட் கம்பெனியை வைத்து ஹல்லேலூயா பெரிய அளவிலே சம்பாதிக்க ஆரம்பித்தார். அப்பொழுதெல்லாம் வருகிற வருமானத்தில் 10ல் 1 கர்த்தருக்கென்று கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் கொடுக்க கொடுக்க கம்பெனி வளர்ந்து கொண்டே இருந்ததாம். பிரியமானவர்களே, ஆமென். அது ரொம்ப உலக அளவில் இன்றைக்கு பெரிய கம்பெனியாய் மாறி போனது. ஆமென். கடைசி நாட்களிலே ஹல்லேலூயா அவருக்கு வருகிற வருமானத்தில் 10ல் 1 தனக்கென்று எடுத்துக்கொண்டு 10ல் 9 கர்த்தருக்கென்று அவர் கொடுத்தாராம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆமென் கொடுக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவன் காணிக்கைகளை செலுத்தி தேவனை தொழுது கொண்டான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளையும் விசுவாசத்திலே வழி நடத்தினான். பிரியமானவர்களே, அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களே, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள். ஆமென். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆபிரகாமை வெறுமையான நிலையிலிருந்து அழைத்தார். அவனை அழைத்த தேவன் அவனை பொருட்களினால் ஆசீர்வதித்தார். மலடியாயிருந்த மனைவியை ஆசீர்வதித்து குழந்தை பெறும்படி கர்த்தர் உதவி செய்தார். வேதம் சொல்லுகிறது, சரீரம் செத்தவளாயிருந்தார். சரீரம் செத்தவனாயிருந்தான் ஆபிரகாம். சாராள் கர்ப்பம் செத்து போனவளாயிருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவன் சரீரத்தை உயிர்ப்பித்தார். அவருடைய அடைபட்ட கர்ப்பங்களை திறந்தார்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் எனக்கு இல்லை என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறதை நீ செய்யும் பொழுது, ஹல்லேலூயா, சரீரத்தில் இருக்கிற சகல வியாதிகளையும், சரீரத்தில் இருக்கிற சகல நோய்களையும், ஆமென், இந்த உலகத்தில் நீ படுகிற சகல உபத்திரங்களையும் தரித்திரத்தை கர்த்தர் மாற்றி, ஆமென். அந்த சாராள் கற்பம் மரித்து போனவளாய் இருந்தார், கற்பம் செத்து போயிருந்தது, அதை உயிர்ப்பித்தது போல உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் சந்ததிகளை பெறும்படி இயேசு உதவி செய்வார். அவர் அவ்வளவு அற்புதர். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, தேவனாகிய கர்த்தர் அவர் மகத்துவமானவர். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் நல்லவர். இன்றைக்கு அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஆசீர்வதித்த குடும்பம் தன் சகோதரர்களை ஆமென் அன்பாய் நடத்தினார். ஒரு முறை அவன் சகோதரனாகிய லோத்துவின் வேலைக்காரர்களுக்கும் ஆபிரகாமின் வேலைக்காரர்களுக்கும் பிரச்சனை வந்துவிட்டது. பிரியமானவர்களே, லோத்து ஆபிரகாமோடு வந்திருந்தான். ஆபிரகாமோடு அவன் இருந்தபடியினால் அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்படி அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்கள்ல 2 வேலையாட்களுக்கும் சண்டை வந்துடுச்சு. அப்பொழுது ஆபிரகாம் கூப்பிட்டு லோத்துவை கூப்பிட்டு, உன் வேலைக்காரருக்கும் என் வேலைக்காரருக்கும் சண்டை நடக்குது, நாம் சகோதரர், நாம சண்டை போடக்கூடாது. அல்லேலூயா. நீ இந்த பக்கம் போனா வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போனேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போனேன், எப்படியோ நாம சகோதரர்களாய் இருப்போம் என்று சொல்லி அப்படியாக அவன் கூப்பிட்டு பேசி, ஆமென், அவர்களுக்குள்ளே அந்த சகோதர ஐக்கியத்தை காத்துக்கொண்டார். தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற மனுஷன் ஆமென் விட்டு கொடுப்பான். அல்லேலூயா. அவதூறு பண்ண மாட்டான், நிந்திக்க மாட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் கூட அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை மிகவும் பெரிய ஜனமாக்கி உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். ஆமென். அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 23:2 சொல்லுகிறது, அவள் மனைவி சாராள் முதிர் வயதிலே மரித்து போனாள். ஆமென். வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, மனைவிக்காக அழுது புலம்பி, ஆமென், அவன் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தி, மனைவி மரித்து போனாள். முதிர் வயதிலே மரித்து போன மனைவி குடு தாத்தா, அல்லேலூயா, நரைத்து போனவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் தன் மனைவி மரித்து போன பொழுது அவன் புலம்பி அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. சில பேர் அழுவாங்க, அல்லேலூயா, கண்ணீரே வராது. ஆமென். மனசுல சிரிச்சுக்கிட்டு எப்போ தொலைவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அழுவாங்க. அதே போல பெண்களும் இருக்கிறாங்க. இந்த மனுஷன் எப்ப சாவான்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இவ்வளவு நாள் என்ன கொடுமைப்படுத்தினானேன்னு சொல்லி கண்ணீரே வராம அழுகிறவர்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, ஆனால் ஆபிரகாம் அவன் புலம்பி அழுதான். உன் கணவன் உனக்காக புலம்பி அழணும், உன் மனைவி உனக்காக புலம்பி அழணும். செத்தான் இன்னையோட நிம்மதியா இருக்கலாம் என்று சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நீ கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், ஆமென், உன் குடும்பத்தார் உன்மேல் பாசம் வைப்பார். ஆமென். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, ஆபிரகாமும் முதிர் வயதிலே மரித்து போனான். ஆமென். ஆபிரகாம் தேவனை நம்பியிருந்தபடியினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே விசுவாசம் வைத்தபடியினால் முதிர் வயதிலே, ஹல்லேலூயா, அவன் தன் ஜீவனை விட்டு தன் பிதாக்களோடு சேர்க்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தீர்க்காயுசு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தராகிய தேவனா மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, ஆமென், ஹல்லேலூயா, முதிர் வயது வரைக்கும் கர்த்தர் பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்படி உதவி செய்யும். நீங்கள் சொல்லலாம், போதும் ஆண்டவரே,
என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சந்தோஷத்தோடு சொல்லுகிற நாட்களை இயேசு உங்களுக்கு தரும். இந்த உலகத்தில் எத்தனை உபத்திரங்கள் வரட்டும், வியாதிகள் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், துன்பங்கள் வரட்டும், தேவனாகிய கர்த்தர் முதிர் வயது வரைக்கும் உங்களை பராமரிப்பார், பாதுகாப்பார். ஆமென். இப்படி ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் இரக்கமுள்ளவர். அவர் அப்படியே செய்வார், அதிசயங்களை செய்வார். ஆமென். அவன் மகன் ஈசாக்குக்கு நல்ல ஒரு திருமணத்தை செய்து வைத்தார். அவன் இந்த பூமியிலே ஆமென் செலுத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த குடும்பம் மிக ஆசீர்வாதமாய் இருந்தது. பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் அவர் மாற்ற நல்லவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், விசுவாசியுங்கள். அவர் உங்களை தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் நல்ல தகப்பனை, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, குடும்பங்களிலே கர்த்தார் மன வருத்தத்தோடும் சஞ்சலத்தோடும் வேதனையோடும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிற ஒவ்வொரு கணவன் மனைவிக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நம்பி அவர்கள் பிழைத்திருக்கும்படி தேவன் உதவி செய்வீராக. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஒளிந்து போகட்டும், கலக்கங்கள் ஒளிந்து போகட்டும். ஆண்டவர், எத்தனையோ குடும்பத்திலே இன்றைக்கும் கூட டைவர்ஸ் நிலைக்கு இருக்கிறதான ஆண்டவரே, கணவன் மனைவிக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஒரு விசேஷித்த பாதுகாப்பை அவள் கொடுத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவளுடைய வாழ்க்கையை நீர் கட்டி ஆசீர்வதிப்பீராக. ஒருவரும் கர்த்தாவே பிரிந்து போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, பிரிந்து போகிறவர்கள் தங்கள் இச்சையின்படியே பிரிந்து போகிறார்கள் என்று சொல்லி. அப்படிப்பட்ட பாவம் குடும்பத்திலே வராதபடி தேவன் அதிசயங்களை செய்வீரா. ஆசீர்வாதமான செழிப்பான குடும்பங்களாய் மாற்றி இந்த குடும்பங்களை நம்பி பிழைக்கும்படி உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்காய் ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தருக்கு பிரியமான குடும்பமாய் வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களோடு கூட இருப்பார். நன்றி.